டேய் அப்படி பிரியாணில நீங்க என்னதான்டா வச்சிருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல திறந்தாலே செஃப் பிரியாணி செஞ்சு போடுங்க. செஃப் பிரியாணி செஞ்சு போடுங்க. ஆமாங்க பிரியாணில ஒரு ருசி வச்சிருக்கோம் நம்ம. இன்னைக்கு வந்து நம்ம 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் வச்சு எப்படி பிரியாணி செய்யலாம்னு பாத்துடலாம் வாங்க. 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்து அளந்து அந்த அரிசியை ஊற வச்சிடலாம். வரன்னு பேசாம ஸ்ட்ரெயிட்டா பிரியாணி செய்ய போயேன்யா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கேட்குது. வாங்க மசாலான்னு பார்த்துடலாம். நான் எடுத்து வச்சுக்கிற மசாலாவை பார்த்துங்க. இதுலேயும் ஒரு 10 கிராம் எடுத்துங்க மொத்தமாக சேர்த்து. பிரியாணி தாளிச்சிடலாம். 250 கிராம் கடலெண்ணெய், எடுத்து வச்சுக்கிற பட்டை லவங்கத்தை போட்டுருங்க. வெங்காயம் 250 கிராம், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா பெருசாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 4. தக்காளி 250 கிராம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பின்னால் வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சட்டியும் லவர்ஸ் மாதிரி அப்பப்போ ஒட்டிப்பாங்க. 10 கிராம் மிளகாத்தூள், 5 கிராம் மஞ்சத்தூள், 20 கிராம் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா தயிர் 100 ml, கொத்தமல்லி புதினா கொஞ்சம் தலைமையில தூக்கி அடிங்க. 2 துண்டு லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்ருங்க. 1 கிலோ சிக்கன், உப்பு தேவையான அளவு. சிக்கன் வேகத்துக்கு முன்னே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. நம்ம எதில் அரிசி அளந்தோமோ அதுலேயே வந்து 1க்கு 1.5 அளவு தண்ணி ஊற்றுங்க. ஃபைனலாக உப்பு தண்ணியில் செக் பண்ணுங்கள். தண்ணியில் உப்பு ஒரு துளி அதிகமாகவே இருக்கணும். அப்போ தான் வந்து ரைஸு கரெக்டாக இருக்கும். ஊற வச்ச அரிசி நம்ம போட்டுடலாம். அரிசி போட்டுட்டு கிண்டிடாதீங்க, அரிசி உடஞ்சிடும். வாங்க டம் போட்டு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க. அரிசி அப்படியே பூவாக இருக்கும் பாருங்க. 16 கரண்டி நெய். பிரியாணி டம் உடைக்கும் போது உங்க பேர் அந்த பிரியாணி சொல்லணும். அந்த அளவுக்கு உங்க பிரியாணி ரெசிபிஸ் தெரியுமா? நம்ம சேனல் ஃபாலோ பண்ணீங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னன்னு கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்க. வீடியோஸ் பாக்குறது முக்கியம் கிடையாது, அதுக்கு லைக்கும் போடணும்.